என் அன்பு பிள்ளையே, உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு எச்சரிக்கையான வாக்கினைத்தான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, எச்சரிக்கை என்பதை விட இது உனக்கு தெரிய வேண்டிய மிகவும் அவசரமான செய்தியும் கூட. ஏனென்றால் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, உன்னுடைய புகைப்படத்தை அங்கே ஒருவர் வைத்துக்கொண்டு உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். என் குழந்தையே, நான் சொன்னவுடன் முதலில் பயப்படுவதை நிறுத்தி எத்தனை வேகமாக இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று நீ கவனிக்க வேண்டும். உன் அப்பன் காரணமில்லாமல் எதையும் செய்யவில்லை. மாறாக அந்த பிரச்சனையை தீர்க்காமல் உன்னிடத்தில் வந்து நேரம் கடத்தி கொண்டும் இருக்கவில்லை. அது என்ன விஷயம்? யார் உன்னிடத்தில் இது போன்ற செயலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டிருப்பவர் யார் என்பதையும் உனக்கு நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற விஷயத்தை வைத்து நீயே புரிந்து கொள்ளலாம். அவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது நல்லதா கெட்டதா என்று. குழந்தையே, முதலில் நீ ஒரு விஷயத்தை யோசித்தாயா? உன்னுடைய புகைப்படம் உன்னை விட்டு வேறு யார் கைக்கு சென்றது என்று? உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக் கொள்கின்ற அளவிற்கு நெருக்கமான உறவு யார் இருக்கிறார்கள் என்று? என் தங்கமே, அப்படி உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரிடத்தில்தான் உன்னுடைய புகைப்படம் இருக்கிறது என்பதை உன்னால் உறுதி செய்ய முடியும். அந்த நபர்தான் என் தங்கமே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்ட ஒருவர். உன்னுடைய அனைத்து சந்தோஷங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருந்தவர். இப்பொழுது உன்னை விட்டு சில தூரங்கள் தள்ளி இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் அவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து உனக்கு வேண்டாத வேலைகளை செய்யக்கூடியவர் தானா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது என் தங்கமே. மாறாக அவர் அங்கு உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து அங்கே கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார். அந்த கண்ணீருக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உன் மீது கொண்டிருந்த அந்த உண்மையான அன்பு. என் குழந்தையே, இது போன்ற சில நேரங்களில் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் போது ஒருவர் மீது ஒருவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கும். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்லவே முடியாத மனநிலை இருக்கும். ஆனால் காலத்தின் கட்டாயம் இருவரையும் பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்கும். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி மீண்டு வரப் போகிறோம் என்று நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? பெரிதாக பிரச்சனைகள் ஒன்றும் இல்லையே, ஆனால் சிறிய சிறிய மனஸ்தாபங்கள் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு மட்டும் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என்பதில் என் பிள்ளை நீ உறுதியாக இருக்கின்றாய். அப்படியானால் அவர்களின் மனநிலை என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் தங்கமே, அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பினால்தான் இன்று உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? நாம் எத்தனையோ அன்பு செலுத்தினோம், எத்தனையோ கஷ்டங்களில் உடனிருந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்களுக்கு சரி செய்தேனே. ஆனால் அவர்கள் இத்தனை சுலபமாக என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார்களே. என் மீது உனக்கு அன்பிருந்தால், நான் வைத்தது போல உனக்கு என் மீது உண்மையான அன்பிருந்தால் நிச்சயமாக என் மீது நீ உன்னுடைய கோபத்தை காட்டியிருக்க மாட்டாய் என்று உன்னுடைய புகைப்படத்திடம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கோபங்கள் இருந்தாலும் அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒருபொழுதும் உன்னை நான் விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் நீயோ மற்றவர்கள் முன்னிலையில் என்னை எள்ளி நகையாடி விட்டாய். என்னை பார்த்து மூன்றாவது நபர்களும் சிரிக்கின்ற அளவிற்கு நடந்து கொண்டாய். நான் உனக்கு அடிமையாக இருந்திருக்கலாம். நான் உன் பேச்சை மீறி எதுவும் செய்யாமல் இருந்திருக்கலாம். நீ சொல்வதையெல்லாம் நான் நம்பிக்கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நம்முடைய சொந்த விஷயங்கள். அவை எல்லாமே நமக்குள் 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய விஷயங்கள். அதையெல்லாம் நீ வெளியில் சொல்லி இருக்கக்கூடாது. நீ சொன்ன இந்த விஷயத்தினால்தான் இன்று என்னை பார்ப்பவர்கள் எல்லாம்
என்னை நகையாடுவதோடு மட்டுமல்லாமல் இப்படியெல்லாம் செய்வாயா என்று என்னை கேலியும் கிண்டலும் அல்லவா செய்கின்றார்கள். யாரிடத்திலும் என்னை விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும். இனி இதுபோல் நடந்து கொள்ள மாட்டேன் என்று நீ கூறினால் நான் மன சந்தோஷமாக உன்னை தேடி வர காத்திருக்கின்றேன். இந்த தவறை நீ செய்த பிறகும் கூட உன் மீது எனக்கு கோபம் வரவில்லை. ஆனால் அதற்கு மாறாக எனக்கு உன் மீது பெரிய வருத்தம் மட்டுமே இருக்கின்றது. ஏனென்றால் நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா. நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு ஒரு அடி தூரம் கூட விலகி இருக்க விரும்புவதில்லை. உனக்கு பிடிக்காதது என்று தெரிந்தால் நான் அந்த செயலை கூட ஒரு நாளும் செய்தது கிடையாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இதுபோன்று நடந்து கொண்டால் எனக்கு எப்படி மனநிலை இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னை விட்டு பிரிந்திருந்தாலாவது என்னுடைய அருமை என்னவென்று உனக்கு புரிந்து விடாதா என்றுதான் நான் இத்தனை தூரம் தள்ளி இருக்கின்றேன். இப்பொழுதாவது உன்னுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்படித்தான் அவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அங்கே பேசிக்கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கண்களில் இருந்து வரும் கண்ணீரும் உன் மீது வைத்த காதலை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த கண்ணீர் கசிந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை என்னுடைய வாக்கு. சற்று தொலைவில் விருந்து சென்று இருந்தாலும் அதை தாங்க முடியாமல் ஏக்கம் கொண்டு உன்னுடைய புகைப்படத்தை வைத்து நீயாகவே பாவித்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நான் சொல்லும் பொழுது இது உண்மையாக இருக்குமா என்று நீ சந்தேகிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை இப்பொழுது உன் வாழ்க்கை இருக்குமானால் உன்னுடைய உறவு உன் மீது உயிரையே வைத்திருக்கும். அவர்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் நீ அவசரப்பட்டு அவமானப்படுத்தி இருப்பாய். ஆனால் அப்பன் சொல்வதை நீ வேண்டுமென்றே செய்யவில்லை. தெரியாமல் அவசரப்பட்டு அடுத்தவர்கள் முன்னிலையில் அவர்களை நீ அவமானப்படுத்தி விட்டாயானால் அதற்கு நீ வருந்தவும் செய்திருப்பாய். உடனடியாக அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்குமானால் என் குழந்தையே, இந்த அப்பனின் வாக்கு உனக்கானதுதான். இந்த வாக்கு சொல்கின்ற விஷயத்தை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற சூழ்நிலை உருவாகும் காரணங்கள் நிறைய இருக்கின்றது. அப்பனே, எனக்கு இப்படி நடக்கவில்லையே என்று நீ நினைப்பாய். ஆனால் இது போன்ற உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் தன்னுடைய உயிருக்கு உயரான ஒரு உறவு தான் சொல்வதையெல்லாம் செய்கிறார்கள். சொல்வதையெல்லாம் ஒரு நிமிடம் கூட எதிர்த்து பேசாமல் செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. அவர்கள் மதிப்பை மற்றவர்கள் முன்னிலையில் குறைத்துவிடக்கூடாது. இதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு உறவு கடைசி வரை நிலைக்க வேண்டும் என்றால் அந்த உறவுக்குள் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை அந்த உறவு வைத்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை அதிக நாட்கள் செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டிருப்பவரின் மனநிலையை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு சொல்கின்ற மிகவும் உயர்ந்த அறிவுரையாகும். என் தங்கமே, உன் மீது உயிரையே வைத்திருக்கின்ற அந்த உறவை ஒருபொழுதும் நீ இழந்து விடாதே. பிறகு எத்தனை அன்பான உறவு கிடைத்தாலும் ஒரு நாள் இவர்கள் இல்லையே என்று நீ வருத்தப்படுகின்ற சூழ்நிலை நிச்சயமாக வந்து சேரும். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இதுபோன்ற சூழ்நிலை உருவாகும் காரணங்கள் நிறைய இருக்கின்றது. அப்பனே, எனக்கு இப்படி நடக்கவில்லையே என்று நீ நினைப்பாய். ஆனால் இது போன்ற உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் தன்னுடைய உயிருக்கு உயரான ஒரு உறவு தான் சொல்வதையெல்லாம் செய்கிறார்கள். சொல்வதையெல்லாம் ஒரு நிமிடம் கூட எதிர்த்து பேசாமல் செய்கிறார்கள் என்பதற்காக
அவர்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. அவர்கள் மதிப்பை மற்றவர்கள் முன்னிலையில் குறைத்துவிடக்கூடாது. இதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு உறவு கடைசி வரை நிலைக்க வேண்டும் என்றால் அந்த உறவுக்குள் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை அந்த உறவு வைத்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை அதிக நாட்கள் செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டிருப்பவரின் மனநிலையை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு சொல்கின்ற மிகவும் உயர்ந்த அறிவுரையாகும். என் தங்கமே, உன் மீது உயிரையே வைத்திருக்கின்ற அந்த உறவை ஒருபொழுதும் நீ இழந்து விடாதே. பிறகு எத்தனை அன்பான உறவு கிடைத்தாலும் ஒரு நாள் இவர்கள் இல்லையே என்று நீ வருத்தப்படுகின்ற சூழ்நிலை நிச்சயமாக வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும், அங்கே
நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள்.
இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஆகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி ஆட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு
அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.